கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாவத்தை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். ஆமென். இன்றைக்கும் ஒரு பாவத்தை செய்துட்டு அதோட குற்ற உணர்ச்சியில் கஷ்டப்படுறீங்களா? கில்ட்னஸில் இருக்கீங்களா? ஐயோ, அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், செய்யக்கூடாதுன்னு செஞ்சுட்டேன், தப்புன்னு தெரியும் செஞ்சுட்டேன், இதை நான் விடணும்னு நினைக்கிறேன், நான் விட முடியலையே, இதை மறுபடியும் செய்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ உங்களோட பேசுகிற நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. உங்களோட பாவத்தை எல்லாவற்றையும் ஏசப்பா சிலுவையில் சுமந்துட்டார். அந்த பாவத்தை விட்டுருங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க, மனம் திரும்புங்க. உங்களை அவர் சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு பாவத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் நிச்சயமாக உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். இங்கே வசனம் சொல்லுது, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லாம் என்ன பாவம் இருந்தாலும், பெரிய பாவம் சின்ன பாவம் அப்பெல்லாம் எல்லா பாவத்தையும் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொல்லியிருக்காருல்ல, அவன் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லியிருக்காருல்ல, நிச்சயமாக அவர் மன்னிப்பார். கவலைப்படாதீங்க. அந்த குற்ற உணர்ச்சிருந்து வெளியே வாங்க. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவரை உங்கள் இருதயத்தில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் சமாதானம், சந்தோஷம் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.